வணக்கம் சொன்னால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வணக்கம் வணக்கம் ஐயோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? சவுண்டா சொல்லாமே. உற்சாகத்துடன் ஜெயிக்க தொடர்ந்ததுதான் ஆரோக்கியத்திற்கான முதல் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து முதல்ல எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. வீட்டு ஊருக்கு என்ன வராங்க? ஆமா நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவங்க கேட்கணும் அப்படின்னு என்ன ஆகும்? அவங்களும் கீழே விழுந்துறாங்க பயந்து. எல்லாம் என்ன படிக்கிறீங்க இப்போ இந்த வருஷம்? 10th. ஒரு முக்கியமான வருஷம், ஒரு அற்புதமான ஒரு தருணம். இந்த நேரத்தில் நம்ம மகாத்மா காந்தி இன்ஜினியரிங் வித்யாலயா மேனேஜ்மெண்ட் முதல்வர், முக்கியம் டீச்சர்ஸ், உங்களை வழிநடத்தக்கூடிய டீச்சர்ஸ், அதற்கு மேலாக கண்மணிகள், வருங்கால கலெக்டர், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், அப்புறம் இன்ஜினியர்ஸ், அப்புறம் வேறு எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி சாதனையாளர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. பிரசிடென்ட், ஜனாதிபதி, பிரதமர், நம்ம எல்லாம் பார்த்துருக்கீங்க. உட்காந்துருக்கீங்களா? இருக்க எய்ம் இருக்காது ஒவ்வொருத்தர்களுக்கும். அதற்காக நம்ம தொடர்ந்து சென்ற வருடம் நம்ம வந்து இன்டர்நேஷனல் யோகா டே வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடம் எத்தனாவது இன்டர்நேஷனல் யோகா டே? இப்போ நடக்க போகிறது எத்தனாவது வருஷம் இன்டர்நேஷனல் யோகா டே? எத்தனாவது வருஷம் இன்டர்நேஷனல் யோகா டே? அப்படிங்களா? டக்குனு சொல்லணும். கேட்ட டக்குனு வந்து உடனே சொல்லிடணும். 10வது நீங்க 10th படிக்கிறீங்க. அது மாதிரி 10th இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடிட்டுருக்காங்க. அது மேடம் ஓகே சூப்பர். 10th இன்டர்நேஷனல் யோகா டே. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து யோகா செய்கிறாங்க. அப்போ இன்னைக்கு மட்டும் செஞ்சா போதுமா? எப்பெல்லாம் யோகா செய்யணும்? எப்பெல்லாம் யோகா செய்யணும்? டெய்லி. எப்பெல்லாம்? யாரெல்லாம் பல்லு வளர்க்குறீங்க? டெய்லி காலையில் பல் துளக்கிறது யாரெல்லாம்? பல்லு வளர்க்க மாட்டீங்களா? கை தூக்க மாட்டேங்கிறாரு. ஓகே, யாரெல்லாம் பல்லு விளக்குறாங்களோ என்னைக்கெல்லாம் பல்லு விளக்குறாமோ அன்னைக்கெல்லாம் யோகா செஞ்சிருக்கணும். ஓகேவா? பல்லு விளக்கலன்னு யோகா செய்யணும். ஒரு எக்ஸாம் டென்த்து படிக்க வேண்டியது, அதனால நான் வந்து பல்லுலாம் விளக்க மாட்டேன், டேரெக்டாக படிக்க ஆரம்பிக்கணும்னு யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? பல்லு விளக்க மாட்டீங்களா? படிக்க மாட்டீங்களா? இன்னும் செய்ய மாட்டீங்களா? ரெண்டுமே செய்வாரு. ஓகே சூப்பர். அதனால வந்து பள்ளி எப்பெல்லாம் வளர்க்குறாமோ அப்பெல்லாம் யோகா செஞ்சு. பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? அவர் இன்னைக்கு எங்க யோகா செஞ்சார்? சவுண்டா சொல்லுங்க. ஜம்மு எங்க? எந்த இடத்துல? ஸ்ரீநகர். ஓகே சூப்பர். நான் கை தரலாமா? தைரியமா சொல்லணும். ஸ்ரீநகர்ல போய் யோகா செஞ்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு நம்ம இப்போ எல்லாருமே இன்டர்நேஷனல் யோகா டே போய் செய்ய போகிறோம். இந்த சிலபஸும் அவங்க மேடம்கிட்ட அனுப்பிச்சிருவேன். இதை நம்ம தொடர்ந்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம மதிப்பாங்க. இன்னுதானே? நல்லா படித்தாதான் மதிப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். நம்மளை யாருமே இப்படி போ அப்படி போகணும்னு சொல்லவே கூடாது. ரொம்ப அழகாக பண்ணணும். நான் வரும்போது பார்த்தேன், இந்த டீச்சர்ஸ்லாம் யோகா பண்ணாங்க. மேடம் ரொம்ப நல்லா யோகா இருந்தாங்க கிளாஸு. அவங்களுக்கு கை தட்டுறாங்க. அவங்க ஒரு வருஷம் வரும்போது அவங்க துடிப்பாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. வரும்போது பார்த்தேன், நானும் அந்த பக்கம் போயிட்டு யோகா பண்ணணும்னு பார்த்தேன். அப்புறம் நிறுத்திட்டாங்க அவங்க. ஓகே நன்றி, முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. என்னால் சரி, இப்போ ஆரம்பிச்சிடலாம் கிளாஸு, அப்புறம் பேசிக்கலாம் நடுவில். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு 2 கைகளையும் தலைக்கு மேலே வச்சுருக்காங்க.
கண்களை மூடிக்கொள்ளுங்கள். முகத்தை ஸ்மைலாக வச்சுக்கணும். இந்த ஸ்மைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மைலாக இருக்கணும். டீப்பா சொல்லாமே. இரண்டு கைகளையும் நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. கைகளை நல்லா தேய்த்து நல்லா தேய்க்கணும். கண்கள் மூடி வைக்கணும். நல்லா தேய்ங்க. தேய்த்து உங்களுடைய முகம் முழுவதும் ஒத்தரம் கொடுத்துட்டு உள்ளங்கைய ஸ்மைலா பார்க்கணும். ஸ்மைல் ரொம்ப முக்கியம். சூப்பர். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உடல் தளர்வு பயிற்சி தரணும். என்னது? லூசனிங் எக்ஸசைஸ். வார்ம் அப். ஒரு 4 எக்ஸசைஸ். நல்லவை 4. என்னது? நல்லவை 4. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா யோகா செய்வாங்க. சரியா? பேசுங்க. உங்களை பார்த்து அப்படியே செய்யுங்க. அப்படியே இப்படி கடையை வச்சுக்கோங்க. மறைக்கலாம். அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி செய்யணும். ஓகே? ரைட் பக்கவாட்டு பக்கமா இருக்கணும். பக்கவாட்டு பக்கமா. ரைட்னா ரைட் சைடு தான் இருக்கணும். லெஃப்ட்னு சொன்னா லெஃப்ட் சைடு வரணும். லெஃப்ட் ரைட் left, right, left, right, left, right, left, right, left, right. Up, down. kalau nak kira pun up, down, up, down, up, down, up, down, up, down, straight, right. ரைட்னா பாருங்க, ரைட்டா திரும்பணும். முதல்ல பண்ண மாதிரி கிடையாது. வெரி குட். லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, straight, down, clockwise, medula, clockwise and clockwise in 3 times, slow down, very slowly, okay. Clockwise, anti-clockwise. பண்ணிட்டு கையை நல்லா தேய்ங்க. நல்லா தேய்த்து உங்களுடைய கழுத்து பகுதி வச்சுக்கோங்க. சூப்பர், வெரி குட். கை எப்படி திரும்பி இருக்கணும்? வெரி குட். 2 இங்க எக்ஸேல் ரொம்ப முக்கியம். ஓகே, 1
1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ரிலாக்ஸ். காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, கை முன்னால் வச்சுக்கோங்க. பாரு, அவங்கள பார்க்கணும், என் குரல் மட்டும்தான் கேட்கணும், பார்க்குறதுலாம் அவங்க பார்க்கணும். ஒரு 14 பேர் ஸ்மைல் பண்ண உடைகிறாங்க. 14 பேர் ரைட் ரைட் ரைட்னா ரைட் சைடு தான் திரும்பணும். லெஃப்ட் நல்லா திரும்பணும். நீ திரும்பக்கூடாது, திரும்ப நல்லா. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நல்லா மழை காலத்தை துணி புளிய மாதிரி புளியணும். ரைட் லெஃப்ட் ரைட். கால் தூக்கக்கூடாது, ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும் கால். லெஃப்ட் ரைட் left right left right left right left. Relax. Abadi. கை யாருக்கெல்லாம் வலிக்குது? அவனை கரெக்டாக செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கும் கை வலிக்கல, யாருக்கும் கை வலிக்கல, அவங்களும் கரெக்டாக செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, கை வச்சுக்க. சரி 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் ப்ளீஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்தது இந்த காலையும் வச்சுக்கோங்க, உட்கட்டா. சரி, டவுன். டவுன் சொன்னா டக்குன்னு உட்காந்துடணும். இந்த ரோல் உட்காரவே மாட்டேங்கிறாங்க, சரியா? டவுன் ஸ்மைலா உட்காரணும். நார்மல் பிரீத், அப்படியே உட்காரணும். கொஞ்சம் ரிலாக்ஸ். சூப்பர். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நடக்கும்போது ஒரு வீரமா இருக்கும். இளவரசர் நடக்கிற மாதிரி இருக்கும், இளவரசர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓட்ட மண்டலத்துல கோல்டு மெடல் வாங்கிடலாம். என்ன மெடல்? கோல்டு. ஓகேவா? நம்ம இன்னொரு பண்ணிடலாமா? டவுன். பெரியவங்களுக்குலாம் மூட்டு வழியே வரவே வராது. ஸ்மைலா உட்காரணும். ரிலாக்ஸ். சூப்பர். இப்போ நம்ம வார்ம் அப் முடிச்சிருக்கோம், இன்னும் யோகா ஆரம்பிக்கவே இல்லை. அப்படிதான். ஓகே, இப்போ யோகாசனம் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆசனம் தடாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா 3 எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? ஃபர்ஸ்ட்டு சின்சியர், சின்சியராக இருக்கணும். ரெண்டாவது செல்ஃப் டிசிப்ளின். அப்படியே ஸ்கூலுக்கு வரணும், வீட்டுக்கு போனோடனே எதுவுமே அவங்களை சொல்லக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கணும், அவங்க ஒர்க்கை பார்க்கணும். படிக்கணும். இன்னும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். ஸ்கூல்லையும் இது பண்ணக்கூடாது. நமக்கு ஒரே நோக்கம் என்ன? இங்கே
உனக்கு ஒரே வேலை என்ன இங்கே படிக்கிறது. வீட்டில் போய் வீட்டு வேலை செய்யணுமா? என்னப்பா கைக்கு என்னப்பா படிச்சுட்டு படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். கரெக்டு தானே? கை தட்டலாம்ல? ஓகே, சூப்பர். ஓகே, அதாவது நமக்கு படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இதுக்கு பின்னால் நம்ம வந்து பெரியவங்களாலும் இதுதானே பண்ண போகிறோம். பெரிய வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும். இப்போ நம்ம படித்த உடனே நல்ல வேலைக்கு போகணும்னா எப்படி படிக்கணும்? நல்லா படிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம் ஒன்று தான் ரொம்ப முக்கியம். இதுதான் பெரிய படிக்க கலெக்டரே ஆனால் கூட, நிறைய கலெக்டரே ஆகிட்டா கூட செல்ஃப் டிசிப்ளின் என்ன ஆகும்? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சுய ஒழுக்கம் ஒன்று தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். புரியுதா? ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின், சின்சியர். மூணாவது ஸ்மைல். ஸ்மைலாக எல்லா வேலையும் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக படிக்க போது ஸ்மைலாக எடுத்து படிக்கணும். கோபமாக படித்தா அப்படி இருக்கும். வீட்டுக்கே போனோன்னே நம்ம தண்ணி கொண்டு வரலாம் அப்படிம்பாங்க அம்மா. மாட்டாரம்மா வேலையில் இருக்கக்கூடாது, சரியா? ஏன்னா நமக்கு ஸ்மைலாக பண்ணுறா நல்லா இருக்கும். 3 எஸ் கரெக்டாக படைப்பிடிச்சிட்டோம்னா சக்ஸஸ் வந்து நமக்கு. சக்ஸஸ் தானே முக்கியம். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ பண்ணலாமா? ஓகே, கடாசனம். ரெடி? 1 2 தூக்கணும், குறிகால தூக்கணும். 1 கடைசியில் தூக்கவே இல்லை பாரு. கடைசி 3வது லைன்ல தூக்கவே இல்லை. 2 நான் எப்போ பெருங்கில் பார்க்க மாட்டேன், லாஸ்ட் தான் பார்ப்பேன். 1 நல்லா லாக் பண்ணிக்க கைகளை மேலே பாருங்க. நேரம் ஒரு புள்ளியை மட்டும் தான் பார்க்கணும். நார்மல் பிரீத்தில் இருக்கணும். இது செஞ்சோம் அப்படின்னு சொன்னா முக்கியமா மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு பெரிய இதாக ஆகணும், பர்சனாலிட்டிக்கு பக்காவாக இருக்கணும், ஹைட்டாக வளர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் இது. நான் வளர முடியாது. 18 வயசு கீழே யாருன்னா இருக்கீங்க? நீங்கள் எல்லாமே இருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான் வளரலாம். நாலேஜும் வளரும், ஹைட்டும் வளரும். இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். 20 கவுண்ட் பண்ணணும் நம்ம. ஓகே, இன்னொரு பண்ணிடலாமா? ஹைட் ஆகணும் வேணுமா? ஹைட் ஆகணும் வேணுமா? ஹைட் ஹைட் ஆகணும் சார். ஓகே, ரெடி? 1 லாக் பண்ணிக்கங்க. சூப்பர். நீங்கள் ஹைட் ஆகணும்ல? நல்லா நார்மல் டீப்பில் இருக்கணும். பார்த்து கீழே விழுந்துடக்கூடாது. ரிலாக்ஸாக பண்ணுறது. ரிலாக்ஸ் பண்ண நார்மல் ஃபீல். மூச்சு நார்மலாக இருக்கட்டும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். பெரியவங்களுக்குலாம் பிபி பிரச்சனைலாம் வரவே வராது. லோ பிபி, ஹை பிபி, பேக் பெயின்லாம் வரவே வராது. ரிலாக்ஸ். சூப்பர். இது என்ன இருக்கு? சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம விருட்சாசனம். இதுவும் நம்மளுடைய வலது மூளை இடது மூளை இணைந்து வேலை செய்யும். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம பேசுறதெல்லாம் லெஃப்ட் பிரெயின்ல போய் ரைட் பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். அப்படிதானே? புக்கெல்லாம் அப்படியே பார்த்தோன்னே மனப்பாடம் ஆயிருக்கும். அதுக்காக பாருங்க, விருட்சாசனம், மேகபாலாசனம். ரெடி? 1 ஒரு காலம் மடக்குவாங்க. 2 3 நேரம். அப்படியே இதை படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்படியே 150 கவுண்ட் இருக்கணும். 2 கை சேர்த்துக்கணும், நல்லா கை சேர்த்து, நல்லா கை சேர்த்துக்கணும். யாரும் பக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நேரா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். தொடர்ந்து ஒரு 100 கவுண்ட் இருக்கணும். 100 கவுண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ரிலாக்ஸ். அடுத்த கால் மாத்திக்கலாமா? ரெடி? 1 2 3 நேரா. இப்ப நேரா ஒரு புள்ளியை மட்டும் பாருங்க. இதெல்லாம் அப்படியே 100 கவுண்ட்ஸ் அப்படியே நீங்க வீட்டில் இருந்து செஞ்சுட்டீங்க. புக்கெல்லாம் படிக்கவே வேணாம், யாருனாலே ஒரு மனப்பாடம் ஆகிடும். ஆனால் ஸ்கூலில் கவனிக்கணும். பாடத்தை டீச்சர் படிக்கிறத சொல்றத கவனிச்சுட்டோம்னா போதும். கவனிச்சுட்டு ஒரு தடவை படித்தாலே என்ன ஆகும்? அப்படியே மனப்பாடம் ஆகிடும். அந்த அளவுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் விருட்சாசனம். விருட்சம் மரம் மாதிரி வளரும். ஏன்னா
ஓகே, அடுத்த போயிடலாமா? திரிகோணாசனம். ரெடி? 1. காலில் அகலக்கால் வைங்க. இங்கே மட்டும்தான் அகலக்கால் வைக்கணும். இப்போ வீட்டில் போய் அகலக்கால் வைக்கணும். கற்றுக்கலாம். இன்னும் அகலமாக இருக்கணும். 1.5 அடி 1.25 அடி வைக்கக்கூடாது. 3 அடியில் 8 அடி வரையும் இருக்கணும். 1, 2. அப்படியே ரைட் சைடு மட்டும் வளையணும். ஓகேவா? 3. நல்லா நேரா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படியே பக்காவாக இருக்கணும். அப்படியே கால் முட்டி மணக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். நேரம் நினைக்கங்க. ரெடி? 1, 2, 3. லெஃப்ட் சைடு அப்படியே ஒரே மாதிரி பண்ணணும். அப்படியே மெதுவாக பண்ணணும். ஓகே, நல்லா நேராக பார்க்கணும். சைடு நல்லா இருக்கணும். அப்படியே நல்லா தலைக்கெல்லாம் பிளஸ் போகலாம். ரிலாக்ஸ். ஓகே, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் எங்கே இருக்கு? சாப்பாடு எங்கே இருக்கு? வயிற்றுல தானே இருக்கு. வயிற்றுல இருக்கு. அப்படியே நூற்பத்தா மாத்திரம் தகவல் ஆடாக கேட்கணும். சொன்னாமா? அடுத்த சக்கராசனம். ரெடி? 1. அப்படியே பின்னால் வரையணும். 2. இப்படி தகவலும் வயிறும் ஆடணும். ஆடணும். அப்படியே வயிறு சிறுவிடம் பெருவிடம் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கணையம் எல்லாமே அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். அப்படியே அதிரணும். அப்படியே ஓகே, ரிலாக்ஸ். சூப்பர். அடுத்தது இன்னொரு தடவை பண்ணிக்கலாமா? அடுத்த காது சாப்பிடுவோம். அப்புறம் நாட்டு சாப்பிடுவாங்க. சாப்பாடு நடத்தாங்க. பால் குடிக்கணும். சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டு போவோம். உள்ள போகாமல் போகாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? குளுக்கோஸை மாற்றி தெளிவாக வெளியே வந்துடணும். அங்கே தங்கினாதான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வரும். எல்லா பிரச்சனையும் எல்லாம் இருக்குன்னா அது புக்கு பார்த்தாலும் தூக்கம் வரும். தூக்கம் வருமா? ஆகல. காரணம் புக்கை பார்க்க தூக்கம் வரும். ஓகே, ரிலாக்ஸ். இனிமேல் தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யோகாசனம். ஓகே, வெரி குட். இன்னொரு பண்ணாமா? அப்படி 1, 2. பின்னால் தம்பி நல்லா செய்வா. நம்ம தரத்தரம் ஆரம்பம். ரிலாக்ஸ். சூப்பர். அதுக்கா? ஓகே, அடுத்த ஆசனம் பாத ஹஸ்தாசனம். என்ன ஆசனம் வருது? சொல்லும்போது அழகா சொல்லுங்க. பாத ஹஸ்தாசனம். சொல்லணும், கூட்டப்படவே கூடாது. என்ன ஆசனம்? பாதம் எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் ஹஸ்தம் எங்க இருக்கு? உள்ளமே. பாதம் ஹஸ்தம் ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் பாத ஹஸ்தாசனம். அப்படியே பண்ணலாம் பாருங்க. அழகா வெயிட் பண்ணுங்க. பாருங்க, அப்புறம் செய்யுங்க. 1. சரி, அது ஸ்டைலாக வரணும். அதான் முக்கியம். அது மெதுவாக கீழே குடிக்கணும். பண்ணலாமா? 1, 2. கீழே குடிங்க. அப்படியே கீழே குடியும் போது ரத்த ஓட்டம் அப்படியே தலைக்கு நல்லா போகணும். தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும்போது ஒரு நல்ல பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்ல மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நல்லா கீழே குடிங்க. லாஸ்ட்ல ரிலாக்ஸ். மெதுவா மேல வந்து. ஓகே, சூப்பர். இப்ப மீண்டும் இன்னொரு பண்ணிடலாமா? அப்படி 1. நீங்க செய்ய அழகா பார்த்தா வீட்டில் அம்மா அப்பா தான் யோகா செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். ஆஹா, என் பையன் ரொம்ப நல்லா யோகா செய்யலாம், என் பொண்ணு ரொம்ப நல்லா யோகா செய்து நம்மளும் செய்யணும் செய்யணும். அப்படி ஹார்ட்லேருந்து பம்பாவிலிருந்து மூளைக்கு போகணும். நல்லா முக்கியமான இன்னும் ரகசியமான விஷயம் சொல்றேன். யாருக்கும் சொல்லுவாங்க வரையில சொல்ல மாட்டீங்களா? நல்லா பாருங்க. பெண் குழந்தைகள்லாம் கூந்தல் நல்லா 6 லென்த்துக்கு வளரணும். எப்படி? நல்லா கூந்தல் நல்லா லென்த்தாக வளரும். முகத்துக்கெல்லாம் யாருமே பவுடரே போட வேணாம். எப்படி? முகத்துக்கெல்லாம் பவுடரே போட வேணாம். முகம் பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே பிரகாசமாக இருக்கும். அப்படியே ஓகேவா? ரிலாக்ஸ். ரகசியமான விஷயம் யாருக்கு சொல்லிடுவாங்க. சொல்ல மாட்டோம். ரெடி? இன்னொரு பண்ணிக்கலாமா? ரெடி? 1, 2.
அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா டைஜஷன் பாருங்க, நல்லா வேலை செய்யும். வயிற்றுல கழிவுகள் நீக்கிச்சுன்னா முகம் பளிச்சுன்னு ஆயிடும், முகம் பிரகாசமாக இருக்கும். அப்படியே நல்லா தலைக்கு ரத்த ஓட்டம் போகிறதுலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். மேடம் அப்படி கை வந்து வரணும். ஓகே, சூப்பர். ஸ்டாண்டிங் ஆசனம் 5 முடிச்சு விட்டோம். இப்போ கை தட்டலாமா? ஓகே, தேங்க்யூ, சூப்பர். நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே உட்காருங்க. அப்பா அப்படி உஷ்ட்ராசனம், அர்த்த உஷ்ட்ராசனம் பாருங்க. 4 முட்டி போட்டுதான் நம்ம பண்ணிக்கங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. ரெகுலராக பண்ணணும்ல. ரெடி, 1. அப்படியே என்ன பண்ணணும்? பேக் பெண்ட் அப்படியே தட 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 தடன்னு ஆடணும். தலை பின்னால போகணும். நல்லா உங்களுடைய தட தட தடன்னு ஆடணும். அப்படியே ஆடணும். அப்படியே பார்த்தீங்கன்னா அடி வயிறு நல்லா ஆடும். பின்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா பிளட், அடி மூளைக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். ஒரு அற்புதமான ஒரு ஆசனம், அர்த்த உஷ்ட்ராசனம். இப்ப அப்புறம் தான் இன்னொன்று பண்ண போறோம், உஷ்ட்ராசனம் பண்ண போறோம். எல்லாம் எல்லாம் எள்ளுன்னு எண்ணெயா இருப்பாங்க, எள்ளு முறுக்கா இருக்காங்களே. தலை பின்னால போகணும். சூப்பர். இப்படி பண்ணுமா? நீங்க இப்படி பண்ணுங்க, முடியதான் பண்ணுங்க. தலை பின்னால், தலை யாரும் தெரியக்கூடாது, பொங்க தெரியக்கூடாது எனக்கு. சூப்பர். ஓகே, இந்த பாருங்க, பர்ஃபெக்டா பண்ணணும். நல்லா அடிப்பகுதி இங்க அடிக்கக்கூடாதுமாங்க. தெரியுமா? இப்ப இங்க அடிக்கக்கூடாதுமாங்க. யார் அடிக்கக்கூடாதுமாங்க? ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளை அடிக்கக்கூடாது. யாருமே அடிக்கக்கூடாது. இங்க அடிச்சோம்னு வச்சுக்கலாம், மெயின் பிரச்சனை ஒரு அடிமூலன்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தை அடிக்கக்கூடாது, ஆண் குழந்தை ரெண்டையுமே அடிக்கக்கூடாது. அடிப்படை பயனாலதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய முடியெல்லாம் வைப்பாங்க. புரியுதா? நல்லா பின்பகுதி நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். நல்லா அடி வயிறு நல்லா இருக்கும். நல்லா இப்ப ரெடி, 1. நல்லா அழகா கையை கொண்டு போங்க. தலை பின்னால போகணுமா? லாஸ்ட் எல்லாம் 2. தம்பி போ, நான் 10 கவுண்ட் எண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சூப்பர். எப்படி இருக்கு? இங்க வலிக்குதா? பல வலிகள் வந்தாதான் நமக்கு நல்ல வலிகள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்படிதான் இல்லையா? அடுத்தது சசாங்காசனம். குனிஞ்சிருக்கணும். கை நல்லா முன்னால வச்சுக்கோ. அப்படியே பின்னால உட்காரு. குதிகால போய் நல்லா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் யாருக்கும் வராது, மன அழுத்தமே இருக்காது. நல்லா முன்பகுதிக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் சசாங்காசனம். முயல் எப்படிதான் முயல் மாதிரி நம்ம இருக்கலாம். அப்படியே விரும்ப உட்காருங்க. காலை நீட்டி உட்காருங்க. பட்டர்ஃப்ளை. அப்படியே பட்டர்ஃப்ளை. ஓகே, ரெடி? எல்லாம் காலை மடக்கிங்க. ரெடி, ஸ்டாப். காலை எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யணும் தெரியுமா? என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு சரி, காலை எடுத்து மலைக்கெல்லாம் எழுந்திரிச்சுவோம், பல்லு வைக்கணும், தண்ணி சாப்பிடணும். தெரியுமா? இதெல்லாம் தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் வந்து மினிமம் ஒரு பெரிய 3 கப்பில் வாங்கணும். சில பேர் இந்த பாட்டில் மூடியில் தர மாதிரி சாப்பிடுவாங்க. வாட்டர் கேன் போட்டு அதே நிமிஷம் கொண்டு வருவாங்க. அப்பெல்லாம் பண்ண முடியாது. தண்ணி வந்து நிறையா சாப்பிடணும். சரியா? தண்ணி வந்து காலைல வெறும் வயிற்று பெரிய கப்பால் சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே இது பண்ணிடணும்.
இதை ஒரு நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, நல்லா பறந்துடணும் அப்படியே சரக்குன்னு. அவங்களும் கொஞ்சம் மெதுவாக பண்ணுறாங்க, வேகமாக பண்ணுறாங்கன்னா பறந்துடுவாங்க. பக்கத்தில் என்ன பக்கத்தில் ஓரமாக நிற்கிறாங்க. ஒரு தடவை பறந்து போயிட்டாங்க. நல்லா ஃபாஸ்டா ரிலாக்ஸ். சூப்பர், அருமை. ஓகே, அப்புறம் காலை நீட்டிக்கங்க. வக்ராசனம். ரெடி? பாருங்க, எல்லாம் கவனிச்சு பண்ணணும். உங்க வலது கால் என்ன தெரியுமா? ரைட் பேக் அப்படின்னு இருக்கும். உங்க ஸ்கூல்ல கரெக்டா பண்றாங்க. பிடி மேடம், உங்க ஸ்கூல்ல வலது கால் தான் கரெக்டா வரைக்கிட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல அப்படிலாம் போய் என்ன பண்ண, வலது கையை தூக்குங்கன்னு எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ரைட் ஹேண்ட தூக்குங்கன்னா சர்றன்னு தூக்கிட்டாங்க. தமிழும் நல்லா தெரியுது, இங்கிலீஷ் நல்லா தெரியுது. ஓகே, சூப்பர். ஓகே, அவங்க வலது காலை மடக்கிங்க. மடக்கிட்டீங்களா? நேரா மடக்கியோ. இப்ப அந்த இடது கை எடுத்து வலது கால் மேல வச்சுக்கோங்க, அவங்க மாதிரி. சூப்பர். இப்ப எடுத்து என்ன பண்றீங்கன்னா, சைடுல அந்த கேட்டை திரும்பி பாக்குறீங்க. ஒரு கார் வருது பாருங்க, யாரும் வர்றாங்க பாருங்க. நல்லா பாருங்க, கை அப்படி எடுத்துக்கோ. நல்ல கை, கை அந்த கை, இந்த கை நல்லா திரும்பிடு. இடுப்பு வழியே வரவே வராது. அங்க பார், நல்லா திரும்பி காரணம், நல்லா பர்ஃபெக்டா திரும்பணும். நல்லா அருமையா திரும்பணும், பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படியே அப்படியே நல்லா மனநல துணிப்புரியமா புரியணும். நீ இப்படி திரும்பணும். இப்ப அடுத்த என்ன காரணம் பண்ணணும்? ஓகே, சூப்பர். அப்புறம் அந்த கை இடுப்பு வலி வரவே வராது. இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் எதுவுமே வராது. நல்லா திரும்பணும். அடுத்தது குப்புற பெருப்பேரலை. ரைட்டா கிராஸ் பண்ணி எவ்வளோ கிண்ணே இடிக்காது. கிராஸ் பண்ணி எல்லாமே கிராஸாக படுத்துக்கணும். அவ்வளோதான். கிராஸாக படுத்துனாலும் இடிக்காது. என்னைய பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடும். சூப்பர். கை வச்சுக்கங்க, கை வச்சுக்க. அவ்வளோதான். எப்படி இருக்கு? காலெல்லாம் பின்னால் அவ்வளோ தூக்கக்கூடாது. இதான் வந்து கை சுற்றிக்கணும், கை சுற்றிக்கணும். இந்த மாதிரி இப்போ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போறீங்கல்ல, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். நல்லா முதுகு வலிலாம் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே திருப்பி அப்படின்னா படிக்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வீட்டிலே ஒரு அப்பா அம்மாலாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அந்த உடனே அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி இது மாதிரி சூப்பராக படுத்துட்டு வருவாங்க. அவங்களாம் ப்ரெஷர் மாத்திரலாம் சாப்பிடுவாங்க. பிபினா இருந்தால் பிபி கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ ஸ்கூல் டீச்சர்லாம் வீட்டுக்கு போவாங்க. போன உடனே அது மற்ற ஃபேஸ் வாஷ் பண்ணி மாதிரி பெட்டு 10 நிமிஷம் இருக்காங்கன்னா போதும். பிபியே இருக்காது, ஹை பிபி வரவே வராது, ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. 15 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு புக் எடுத்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதே மெமரி பவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி இருக்கு பின்னால? மற்ற ஆசனம் பண்ணும்போது டபுள் டபுள்னு எழுந்திரிச்சு உட்காந்தீங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது மட்டும் யாருமே எழுந்திரிக்கல, அப்படியே இருக்காங்க. பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் பேசுவேன், தூங்கிடுவாங்க. ஓகே, அப்படியே கையை வந்து புஜங்காசனம், அடுத்த புஜங்காசனம். இதுதான் நம்ம குழந்தை. இதுதான் நம்ம குழந்தையா இருக்கும் போது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே முதல் ஆசனம் இதுதான். இதான் குழந்தையா இருக்கும் போது செய்யக்கூடிய முதல் ஆசனம். அப்ப நீங்க சின்ன குழந்தை, பெரிய குழந்தை, அவ்வளவுதான். தூக்கு தலையா, ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். லங்ஸ் நல்லா வேலை செய்யணும். லங்ஸ் நுரையீரல் நல்லா வேலை செய்யும். தொடர்ந்து இந்த ஆசனம் பண்ணும்போது புஜங்காசனம் பண்ண போறோம். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. கை எங்க வச்சிருக்காங்க பாருங்க, தோல் பக்கத்தில் வச்சு தூக்கணும். ரொம்ப தூக்கக்கூடாது, செப்புள் தான் இல்லை. கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. கை வந்து பெண்டா இருக்கணும். அப்படியே இந்த இடத்துல ஒரு ஆட்டம் ஆடுதான். இது பண்ணும்போது என்ன ஆகுனா, இருதயம் சிரிக்கும், இருதயம் சிரிக்கும், நுரையீரல் குதூகலிக்கும். ஆஹா, நம்ம ரொம்ப நாளா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லங்ஸ் சந்தோஷப்படும். லங்ஸ் கோவப்பட்டுச்சுன்னா அப்படி இருமல் தான் வரும். ஆடுதான் ஆடுதா
கைக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. நிறையா ஓங்கி அடிச்சீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அடி வாங்கினவங்க விழுந்துருவாங்க, அடித்தவங்க விழுவ மாட்டாங்க. இன்னொரு தடவை பண்ணிடலாமா? இன்னொரு தடவை பாயம் சாப்பிட்றோமா? சரி, ரொம்ப அவ்வளோதான். கை மேலே. ஓகே, லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கிட்டீங்க. டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணு. நான் இப்போ முன்னால் பார்ப்பேன், பின்னால் தான் பார்ப்பேன். ஏன்னா நான் லாஸ்ட் இதில் உட்காந்துருந்தேன். என்னால் கொஞ்சம் எடுத்து அங்கே ரொம்ப பாப்பா ரொம்ப படுத்துருச்சு. அங்கே ஒரு ஆள் தூங்கிடுச்சு. ஓகே, அப்படியே இருக்கணும். 100 கவுண்ட்டு எட்டுமா? 1 2 ஆடுதா? இது மட்டும் செய்யறது மட்டும் நல்லா வந்துடுறாங்க. அழகா சூப்பராக பண்ணிடுங்க. ஓகே, அப்படியே நல்லாக்க படுத்துக் கொள்ளுங்க. நல்லாக்கா வானத்தை பார்த்துன்னு அர்த்தம். ஓகே, இப்ப அர்த்த ஹலாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போறோம். அதாவது இடுப்பெல்லாம் தூக்கக்கூடாது, காலை மட்டும் 90 டிகிரி தூக்கணும். சரியா? 2 காலுமே அவங்க காலை தூக்கணும், பக்கத்துல காலை தூக்கிடக்கூடாது. ரெடி? ஆனா இடுப்பை தூக்கக்கூடாது, கால் பாரு இவ்வளவுதான் இருக்கணும். கால் ஸ்ட்ரைட்டா இருக்கு தம்பி, ஸ்ட்ரைட்டா இருக்கும். நல்லா ரத்த ஓட்டம் எங்க போகும் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு மேல போகும், ஜீரணமண்டலத்துக்கு மேல போகும். இந்த பெரியவங்களாம் கால் வலியுமாங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரியாம வெரிகோஸ் வெயின்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. ஒரு அற்புதமான ஒரு ஆசனம், அர்த்த ஹலாசனம். என்ன ஆசனம்? அர்த்த ஹலாசனம். ரிலாக்ஸ். இன்னொரு தடவை பண்ணிடலாமா சார்? இன்னொரு தடவை பண்ணிடலாமா? ஓகே, ரெடி? ரெண்டு காலம் இருக்குப்பா. நல்லா இருக்கு, சூப்பர். இல்லையா? வெயிட்டு ஆடுதா? எப்படி ஆடுது? ஆடுது உடனே பேச முடியலன்றாப்புல, அழுதுட்டு சொல்றாப்புல. ஓகே, சூப்பர். இப்ப அடுத்தது உச்சான பாதாசனம். இந்த ஆசனம் செஞ்ச ரகசியமான விஷயம் புரியுங்களா? விஷயம் என்ன வரும்? இங்க என்ன வரும்? தப்பா வரும். புரியுங்களா? தொப்பை வருமா? இந்த ஆசனம் செஞ்சா ஜென்மத்துக்கு தொப்பையே வராது. ஓகேவா? 2 கால்களையும் 30 டிகிரி தூக்குங்க. கீழே ஒரு அடி அப். ஒரு அடி நான் தலை தூக்கூடாது. பெண் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த ஆசனம். எந்த பிரச்சனையும் வராது. அடி வயிறு ஆடுதா இல்லையா? யாருக்கு ஆடுது? ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ். கீழே விட்டுருங்க போதும். இது வீட்டில் போய் 20 கவுண்ட் பண்ணி பாருங்க. இது செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா தொப்பை குறையும், உடல் பருமன் வரவே வராது. ரகசியமான விஷயம் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. சரி? நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சூப்பர். இப்ப அடுத்தது சேது பந்தாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போறோம். எல்லா சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஆசனம். அங்க என்ன இருக்கு? என்ன போயிட்டு இருக்கு அந்த வண்டியில? என்னது? என்னது அடுத்து? பாலம். என்ன மேம்பாலம்? பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம தூக்க போறோம். பிரிட்ஜி போஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க பிரிட்ஜி போஸ். ரெடி? காலை மடைக்கு 2 பக்கம் உள் பக்கம். சூப்பர். ரெடி? பக்கவா இருக்கணும். அப்படியே அந்த பிரிட்ஜே புறமா பண்ணணும். இது மாதிரி இருக்கணும். ரெடி? பண்றாங்க பாருங்க. வந்துருங்க தம்பி. தலை வந்து இடுப்பு மட்டும் தூக்குமா. நல்லா தூக்கணும். எல்லாம் பின்னால தைராய்டு. சக்கராசனம் பண்ணக்கூடாது பாப்பா. இது போல சக்கராசனம் பண்ணக்கூடாது. இது மாதிரி இவங்க பண்றாங்க பண்ணணும். இது பாருங்க. ரிலாக்ஸ். இடுப்பை மட்டும் தான் தூக்கணும். சல்லான தூக்கணும். தாடையும் கழுத்து ஒட்டி இருக்கணும். 1 தூக்கு. ரிலாக்ஸ்.
இப்ப அடுத்தது கால்கள், 2 கால்களையும் பிடிச்சுக்கங்க. பவன முக்தாசனம். ரெடி? பிடிச்சுங்க. நல்லா தலையை நல்லா பிடிக்கணும், நல்லா ப்ரெஷர் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸ். இன்னொரு பண்ணிக்கலாமா? நல்லா ப்ரெஸ் பண்ணலாமே. தலையை தூக்கணும் நல்லா. அப்புறம் மதியம் சாப்பிட்றது, நைட் சாப்பிட்றது ரெடி ஆகும். ரிலாக்ஸ். அப்படியே கால் நீட்டி படுத்துக்கங்க. அப்படியே கண்களை மூடிக்கங்க. எனது உடல் முழுவதும் ஓய்வடையட்டும். எனது உடல் முழுவதும் ஓய்வடையட்டும். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். கண்களை மூடணும்னு சொன்னா மூடிடணும். கண்ணை தரக்கூடாது. ஒரு 30 செகண்ட் அப்படியே கண்களை மூடிக்கங்க. உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிங்க. எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். 2 கைகளையும் சாமி கும்பிட மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக வலது பக்கமாக திரும்பி பொறுமையாக பிடிச்சு உட்காருங்க. உட்காந்து 2 கைகள் நல்லா தேய்ங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். நல்லா கைகளை தேய்த்து கழுத்து பின்பகுதி தாடி கால் பகுதியிலேருந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அப்படியே உட்காருங்க. என்ன பண்ணாங்க அப்படியே முகம் ஃபுல்லாக ஒத்தரை கொடுத்துட்டு உள்ளங்கையை பாருங்க. ஸ்மூத்தாக பார்த்துட்டு அப்புறம் திரும்பி உட்காருங்க. அவசரப்படாங்க. பொறுமையாக 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 சாமி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம அடுத்தது நம்ம சாப்பிடாம கூட இருந்துடலாமா? 4 நாள் சாப்பிடாம எவ்வளோ நாள் இருக்கலாம்? நேராக பண்ணிக்கலாம். கோபத்தை ஒரு நாள் கூட இருந்துருக்கலாம் இல்லைம்மா? சரி, தண்ணி சாப்பிடாம எவ்வளோ நேரம் இருக்கலாம்? 3 மணி நேரம் இருக்கலாமா? அரை நாள் இருக்கலாம். மூச்சு விடாம எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? 5 நிமிஷம் இருக்க முடியும். நோட் பண்ணிங்க. ஓகே, மூச்சு விடாமல் இருக்க முடியாது. சாப்பாட்டா மூச்சா தண்ணி அது முக்கியம். மூச்சு தான் முக்கியம். மூச்சு பயிற்சி பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் கபாலபாதி. 2 கைகளும் பாருங்க வச்சுக்கோங்க. பாருங்க, மூச்சு காட்ட மட்டும் வெளியில மட்டும் விடணும். ஸ்டாப். ஓகே, ரிலாக்ஸ். மாதிரி உயிரின மண்டலம், சுவாச மண்டலம், கபாலம் 3 சுத்தமாகும். 3 சுத்தமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜீரண மண்டலம் சுத்தமாகணும். மெதுவாக ஒரு கோர்ஸாக பண்ணணும். நல்லா எவ்வளோ முடியும் 10, 20, 30 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது தி கிங் ஆஃப் பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க.
இதுதான் முக்கியமான மூச்சு பயிற்சி. இது பண்ணால் ஃபீவரே வராது, டயர்ட்னஸ் இருக்கவே இருக்காது. சில பேருக்கு புக்கை திறந்தாலே போதும், அப்படியே சொல்லட்டும், டயர்ட்னஸாக இருக்கும். இருக்குமா சார்? எனக்குலாம் இருந்திருக்கு. மத்தியானம் சாப்பிட்டு கிளாஸில் உட்காந்து வச்சுக்க தூங்கிடுவேன். யாருக்கெல்லாம் கிளாஸில் மத்தியானம் சாப்பிட்டு வாங்கி தூங்க யாருக்கெல்லாம் வரும்? கை தூக்கு, தைரியமாக தூக்குங்க. டீச்சர் பார்க்குறாங்க, யாராவது ஒருத்தங்களா தூங்காமல் கை தூக்குறாங்களான்னு பார்க்குறாங்க. நீங்களாம் தூங்குங்க, தூங்குனா தூங்குறது எங்கேயாவது தூங்க மாட்டாங்க. ஓகே, எங்கேயாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகணும், நெய்வேலி விட்னஸ் கார்பரேஷன் இன்கம் டேக்ஸ் அப்படிலாம் போகும்போது மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என்ன கொடுப்பாங்க, என்ன தூங்க வைக்க மாட்டேங்குதா அப்படின்ட்டு. அதனால் தூங்குறது சுகமான விஷயம்தான். அதனால் தூங்குறது எதனால் வருதுன்னு, நம்ம பிரெயின் வந்து சோர்வு ஏற்படும் போது வருது. மூளை சோர்வு எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால வருது. இப்போ முக்கியமாக லெஃப்ட் டு ரைட் பண்ணும்போது நம்ம தோல்பு சத்து உணவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், துவர்ப்பு சத்து உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா டயர்னஸ் வராது. துவர்ப்பு சத்து நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடியது அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது மாதுளம் பழம் சாப்பிடணும். என்னது? மாதுளம் பழம். அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழம், படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழம் அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் டக்குன்னு ஏறாது. ஏறுச்சுன்னா மெமரி பவர் உடனே இன்ஸ்டண்ட்டாக குளுக்கோஸ் கிடைக்கும், டயர்னஸ் வராது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸில் வந்து புரோட்டா கடலை மிட்டாய், கடலை 2 மூளை என்ன தெரியும், மூளை செயல்படுது. இந்த மாதிரி கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். கடலை மிட்டாய் ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றபடி மைதா சம்பந்த பொருட்கள் எல்லாமே தவிர்த்திடலாம். ஓகேவா? அதை இன்னொரு நாள் பார்க்கலாம், டெஸ்ட் சொல்லிட்டு தனியாக ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நாடி சுற்றி பிராணாயாமம். லெஃப்ட் ஹேண்டு எடுத்துக்கோங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கலாம், கை வைங்க. அதை எப்படி அவங்க எப்படி அதே மாதிரி ஆமாம், எடுக்கக்கூடாது. அவங்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடை மேலே வச்சுக்கோங்க, முட்டி மேலே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவங்க முக்கியமாக நீங்கள் வச்சிடணும். அடுத்து ரைட் ஹேண்டு, ஆள்காட்டி விரல், நடுவிரல், அவ்வளோதான். உலகத்தில் போய் நீங்கள் எங்கே போய் மூச்சு பயிற்சி பண்ணாலும் இப்படி தான் வச்சுக்கணும். நல்லா மடக்கிங்க, அப்படி வலது நாசியை க்ளோஸ் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணணும். நிமிர்ந்து உட்காருங்க, நிமிரணும். ஏன்னா தாத்தா பாட்டி மாதிரி உட்காந்துருக்கீங்க. வீட்டில் தாத்தா பாட்டி கூட நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. 1 அப்படின்னு சொன்னப்போ மூச்சு காற்று என்ன பண்ணணும், உள்ள வைக்கணும். கூச்சமா யார் மூச்சு காத்த? அவங்க மூச்சு காத்த. 1 மாத்திக்கங்க. 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 அவங்க அதே மாதிரி 1 2 மாறி மாறி பண்ணணும். நிமிர்ந்து உட்காரணும். 1 2 ரிலாக்ஸ். சூப்பர், வெரி குட். ஓகே, இந்த 4 ஸ்டெப் ஃபுல் டைம் பண்ணணும். பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிளட் வந்து சுத்தமாயிடும். ரத்தம் சுத்தமானா இந்த வேலைக்கு வராது. ரத்தம் சுத்தமாக ஒரே வழி இது ப்ளஸ் தூரத்து சுத்த வரும். அப்புறம் 2 தான் தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. 1 2 மெதுவாக மெதுவாக சம்பாதிக்க கூட சொல்ல மெதுவாக பண்ணணும். நமக்கு முடியாது. 1 2 1 2 1
One, two, nice. சூப்பர். கண்கள், காது, மூக்கு, வாய்ப்பகுதி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிங்க. அப்படியே ஒன்று சொல்லுங்க, ஒரு 3 டைம்ஸ் சொல்லுங்க. அப்படியே சொல்லிட்டே இருங்க. இது பண்ணால் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். நல்லா பிரெயினில் உள்ள டாக்ஸின்லாம், மூளையில் உள்ள கழிவுகள்லாம் நீங்கும். கழுத்து வலி வரவே வராது. கழுத்து தலை சுத்தம்லாம் கூட சரியாக போகும். அற்புதமான ஒரு பிரைமரி இது. ஓகே, ரிலாக்ஸ். கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது குழந்தைகளுக்கான இந்த சிலபத்தில் இருந்தாலும் வந்து கர்ப்பணி கிரியை என்னென்னு பண்ண போகிறோம். அதாவது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்காகவும், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை பின்னால் வராமல் இருக்கிறதுக்காகவும், குரல் வளம் ரொம்ப இனிமையாக இருக்கிறதுக்காகவும், பேசும்போது தயக்கப்படாது, டக்குனு பேசணும். புரியாது? அதுக்காக ஒரு துணிச்சல் வளர்த்துக்காக பண்ணுறது. 2 கை வச்சுக்கோங்க. நல்லா நாக்கை நீட்டிங்கன்னா துவனி. முகத்தை ரொம்ப அசிங்கமாக வச்சுக்கணும். 3 சான்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா? நாக்கை நீட்டிட்டு முகத்தை ரொம்ப அசிங்கமாக வச்சுக்கணும். 1 சொல்லும்போது நாக்கை நீட்டணும், 2 சொல்லும்போது கட்டிடணும். 3 சான்ஸ் தான். Ready? 1, 2. இது 2 சான்ஸ் தான் இருக்கு, பார்த்துங்க. Ready? 1, 2. நீட்டும் போது முகத்தை ரொம்ப அசிங்கமாக இருக்கணும். எவ்வளோக்கு அதிகமாக அதான் இந்த கல்விகள் போயிடும். ப்ரொனன்சியேஷன் ரொம்ப அழகாக வரும். பேசுறதுனா புரியும். புரியுது? பார்த்து மாதிரி பிரைஸ் வாங்கலாம். 2 கோடி ரூபா பிரைஸ் வாங்கலாம். சரியா? லாஸ்ட் சான்ஸ். ரெடி? 1, 2. அவ்வளோதான். ஓகே, இந்த வீட்டில் போய் 10 தடவை அதை பார்த்து சொல்லிட்டு செய்யணும். நீங்கள் மாதிரி ஆளுநர் கத்துறோம் பயந்துடும். ஓகே, கை வச்சுக்கோங்க. கண்களை முடிக்கணும். முடிங்க. டீப்பாக கொஞ்சம் சொல்லிட்டா பண்ணலாம். இரண்டு கைகளையும் சாமி கும்பிட்ற மாதிரி நெஞ்சில் பக்கத்து வச்சுக்கோங்க. கண்கள் கூட இருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் தாய், தந்தை. அம்மா அப்பாவை கண் முன்னால் கொண்டு வாங்க. அம்மா அப்பா அப்படியே கண் முன்னால் வரணும். அம்மா அப்பா அப்படியே கண் முன்னால் வரணும். நம்ம படிக்கிறதுக்காக அனுப்பிட்டாங்க. படிப்பு ஒன்றே நமக்கு முக்கியம். படிப்பு 10ஆம் வகுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு வருடம். வாழ்க்கையில் திருப்புமொழிகளை சொல்ற இந்த வருடமே 10வது வருடம் தான். இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இஷ்டப்பட்டு வாழலாம். தாய், தந்தை வணங்க வேண்டிய தெய்வம் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், வீட்டில் உள்ளவங்கலாம் படிகள் பண்ணுறாங்க. முக்கியமாக ஆசிரியர்கள், நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், நான் படிக்கும் பள்ளி இதெல்லாம் அப்படியே கண்ணுனால் கொண்டு வாங்க. இதெல்லாம் நம்ம கிடைச்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடன் ஆசிரியர்களுடன் நன்றி செலுத்தணும். நம்ம ஒவ்வொருத்தவர்களுக்கும் எதிர்கால லட்சியம் இருக்கணும். நம்மளுடைய எதிர்காலம் ஒவ்வொரு எதிர்காலம் நம்ம கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மிகப்பெரிய விவசாய பண்ணை இருக்கணும், ஒரு ஜனாதிபதி ஆகணும், பிரதமர் ஆகணும், கனவுகள் இருக்கும், சயின்டிஸ்ட் ஆகணும். நல்லா கண்களை படி பிரார்த்தனை பண்ணிக்கணும். சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுங்க, ஃபைனாக பண்ணணும். தினந்தோறும் நம்ம எதை நினைக்கிறாவோ அதுவாகவே ஆகிறாங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு 2 கைகளையும் நல்லா தேய்த்து நல்லா தேய்ங்க. கழுத்து பின்பகுதி, நெற்றி பகுதி, உங்கள் முகம் முழுவதும் எத்தனை கொடுத்துட்டு உள்ளம் ஸ்மைலாக பார்க்கணும். ஸ்மைலாக பாருங்கள்.
ரொம்ப அருமை. ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், இந்த 10ஆம் வகுப்பு ஒவ்வொரு அற்புதமான வருடம். இந்த வருடத்தில்தான் நம்ம கஷ்டப்பட்டு படித்தா இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். இது இஷ்டப்பட்ட நம்ம இன்னும் நினைக்கிறோமோ சாதிக்க முடியும். இப்போ வாழ்கிற மார்க்கு தான். அதை விட நம்ம எப்படி நடந்துட்டு வந்தோம் அதை கொடுத்தா வாழ்க்கை எல்லாமே இருக்கும். அதே சார். அதனால் நம்ம வந்து ஒரு படிப்பு ஒன்றுதான் நம்ம முக்கியம். தாய் தந்தை நம்ம அனுப்புறதே அதுதான் நம்புறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும், நம்ம பையன் நல்லா பேசணும், நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அற்புதமான ஆசிரியர்கள்லாம் வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அர்ப்பணிப்போட பணியாற்றுறாங்க. ரொம்ப நாளாக நான் தெரியும். இவங்கெல்லாம் எதுவுமே நம்ம மட்டும் சொல்லமாக வச்சுக்கூடாது. படிப்பு தான் முக்கியம், எதுவுமே கிடையாது. இல்லை அதெல்லாம் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம சாதனை படித்து பாஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. சாதனையாளராக ஆகணும். அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். இந்திய அளவில் நம்ம ஸ்கூல்லேருந்து வரணும். 10 பேர் இங்கேருந்து வரும்போது 10 கரெக்டாக வரணும். சொல்லலாமா? கொஞ்சம் சவுண்டு வாங்க. சவுண்டு கம்மியாக இருக்கு. ஓகே, நல்லா ஒரு தைரியமாக சொல்லணும். சொல்லும்போது நல்லா இதாக சொல்லணும். ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. முக்கியமாக இந்த யோகா ப்ரோக்ராம் வந்து என்னுடைய விவேகானந்தா யோகா சென்டர் ஸ்ரீரங்கம் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து மிஸ்டர் ஸ்ரீபா ஸ்ரீலக்ஷன் கூட இருந்து காலையிலேருந்து நேற்றுலேருந்து ரோஸ்ட் இருக்காங்க. எங்கள் கூடவே எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்காங்க. 16 ப்ரோக்ராம் இன்னைக்கு மட்டுமே வந்திருக்காங்க எல்லா இடத்துக்கும். இது வந்து மிஸ்ஸஸ் ரித்திகா அவங்க வந்து மிஸ்ஸஸ் ஆர்த்தி எல்லாருமே யோகா டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க. அவங்க வந்து கங்கா, மிஸ்ஸஸ் கங்கா எல்லாருமே அவங்க அர்ப்பணிப்போட சொன்ன வந்தாங்க. எல்லாம் வந்தவங்களாம் அவங்க மேடம் கூட அவங்க கிளாஸ்லாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்கள மாதிரி அர்ப்பணிப்பானவங்க. இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்சிருக்காங்க, நம்ம சுற்றியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், படிப்பு முக்கியம், அதோட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ந்து இந்த ஆசனங்கள்லாம் தொடர்ந்து செய்யணும். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு நல்லா இருக்கும். முக்கியமாக இந்த பள்ளி நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் அற்புதமான மேனேஜ்மெண்ட், பழமையான ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியது, நீண்ட காலங்களாக நற்பணிகளையும் கல்வி சேவை ஆற்றக்கூடிய நிறுவனங்கள், முதல்வர், ஆசிரியர்கள், முக்கியமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வந்து தொடர்ந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்தால் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். தொடர்ந்து நம்ம எல்லாம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே வெற்றிகரமாக உடல் மனமும் நல்லா இருக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி சாதனைகள் ஆகலாம். நாமெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்ம குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும், வீட்டில் உள்ளவங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய ஆரோக்கியமான பாரதத்தை படைக்கலாம் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய நிர்வாகத்திற்கும் இங்கே உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நைட் ஷோ ரொம்ப நல்லா அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. லோனாக்கில் சூப்பராக ரிப்போர்ட் இருக்காரு, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஆரோக்கியமான பாரதத்தை படைக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.